அதிமுக ஆட்சியின் போது 300 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள பஸ் வழித்தடங்களில் அரசு போக்குவரத்து கழகம் பஸ்களை இயக்காது. அந்த வழித்தடங்களில் இனி எஸ்இடிசி பஸ்களை இயக்கும் என அறிவிக்கப்பட்டது. சேலம் டு கோவில்பட்டி, சிவகாசி, மூகாம்பிகை, ஈரோடு டு நெல்லை, உடன்குடி, திருப்பூர் டு நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவை டு மார்த்தாண்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட 90 பஸ்களின் தட பர்மிட் விரைவு போக்குவரத்து கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த தடங்களில் எஸ்இடிசி தனியாக பஸ்களின் இயக்கத்தை தொடங்கவில்லை. மாறாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பஸ்களை தடம் நீட்டிவிட்டனர். இதனால் விசேஷ நாட்கள், விடுமுறை நாட்களில் தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பஸ்கள் இல்லாமல் ஆம்னி பஸ்களை நாடுகின்றனர். இது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர் சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் கூறும்போது, எஸ்இடிசியிடம் ஒப்படைக்கப்பட்ட வழித்தடங்களில் போதிய பஸ்கள் இயக்காததால் அந்த தடங்களில் ஆம்னி பஸ்கள் வசூலை அள்ளி செல்கின்றன. பயணிகள் நலன் கருதி எஸ்இடிசியிடம் ஒப்படைத்த தடங்களில் பஸ்களை இயக்க வேண்டும் அல்லது பிற கோட்டங்கள் அந்த வழித்தடங்களில் மீண்டும் பஸ்களை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.